ஹாய் காய்ஸ். 1957 62 வரைக்கும் பிரான்ஸுக்கும் அல்ஜீரியாவுக்கும் செமையா போர் நடக்குது. பல உயிர் சத்துக்கு அப்புறம் பிரான்ஸ் போர்ல ஜெயிக்குது. போர்ல ஜெயிச்ச கொஞ்ச நாள்லயே அல்ஜீரியாவுக்கு சர்வ சாதாரணமா சுதந்திரத்தை கொடுத்துறாரு அந்த நாட்டு அதிபரான சார்லஸ் டிகாலே. அவருக்கு பல நாட்டில இருந்து பரிசுகளும் பாராட்டுகளும் வந்த வண்ணம் இருக்கு. அவங்க உள்ளூர் ராணுவ வீரர்கள் தங்களுக்கு பிரசிடென்ட் துரோகம் செஞ்சிட்டாரு, எங்க உயிர் தியாகத்துக்குலாம் மதிப்பே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் போராட்டத்தில் குதிச்சாங்க. பாராமிலிட்டரி தலைவர் ஜான் பாஸ்டின் அவரோட சேர்ந்து சில வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் ஆர்கனைசேஷன் OAS அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. இந்த அமைப்பை வச்சுக்கிட்டு பிரான்ஸ்ல நிறைய கலவரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சார்லஸை கொல்லவும் பல முயற்சி எடுத்தாங்க. அதுல ஒரு முயற்சியில 7 செகண்ட் 140 குண்டுகள் டிகால் காரை பார்த்து சுட்டாங்க. அன்னைக்கு அந்த கார் டிரைவர் சாமர்த்தியமா செயல்பட்டதால அன்னைக்கு அவர் உயிர் தப்பிச்சாரு. 6 மாசத்துல இந்த கொலைக்கு மூளையா இருந்த OAS தலைவரான ஜான் பாஸ்டினை அரெஸ்ட் பண்ணாங்க நேஷனல் செக்யூரிட்டி போர்ஸ். அவனை சுட்டும் கொண்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் கூட இருந்தவங்க நிறைய பேர் தலைமறைவாயிட்டாங்க. அவர் கூட இருந்த முக்கியமான தலைவர் மார்க் ரோடின் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பி போயிட்டாரு. OAS அமைப்பால இனிமேல் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்ல, அவங்கள மொத்தமா முடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த ஒரு நேஷனல் செக்யூரிட்டி சர்வீஸ் அறிவிச்சாங்க. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா தப்பிச்சு 3 பேரும் மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நம்மள மாதிரி உணர்ச்சி வசப்பட்டா அவரெல்லாம் போட்டு தள்ள முடியாது. முன்னாடி மாதிரி நம்மளால வெளியில இயங்கவும் முடியாது. நம்ம எல்லா அசையுமே ஸ்காட்லாந்து போலீஸ் நோட்டம் விட்டுட்டு இருக்கு. நம்மளை பற்றிய எல்லா டீட்டெயிலும் ஃபோட்டோஸும் அவங்கள்ட்ட இருக்கு. இதற்கு ஒரே வழி, ஒரு கான்ட்ராக்ட் கில்லரை நம்ம பிடிச்சாகணும். அவன் ஒரு ஃபாரினராக இருக்கணும், இங்கே வந்துட்டு முடிச்சுட்டு அவன் கிளம்பிடணும். அவங்க பிளான் பண்ண மாதிரியே லண்டன்ல ஒரு பெஸ்ட் கான்ட்ராக்ட் கில்லரை ஒருத்தனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க. அவன் எப்படி பிரான்ஸ்குள்ள வந்தா, என்னென்ன வேலை செஞ்சான், அது எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனா, அவனோட ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானை டீட்டெயிலாக சொன்ன படம் தான் இந்த 1973 வெளிவந்த த டே ஆஃப் த ஜாக்கல். வெல்கம் டு ஸ்பார்டன். இது உங்களுக்கு ரீசெண்டா ஒரு நாட்டில் ட்ரஃபுலான்னு ஒரு அதிபரை போட்டு தள்ளிட்டு சுட சுட வராரு நம்ம ஹீரோ. அவருக்கு என்ன வேணும், யாரை போடணுன்றது ரோடின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. நாங்கள் தீவிரவாதிங்க இல்லை, தேசபக்தர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே நிறுத்து உங்கள் கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு காரணம்லாம் தேவையில்ல, ஆளை மட்டும் சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்றான் கில்லர். அவனை எப்படி கொள்ளுவேன் அப்படின்னு ரோடின் கேட்குறாரு. நான் எப்படி கொள்ளுவேன், எங்கேருந்து போய் கொள்ளுவேன்லாம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், நீங்க கேட்க வேண்டிய கேள்வி எவ்வளவு, அவ்வளோதான். சரி உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாரு ரோடின். 100 கோடி வேணும் அப்படின்றாரு. டேய் 100 கோடிக்கு எத்தனை சைபர் இருக்கு தெரியுமாடா அப்படின்னு பக்கத்துல கத்த ஆரம்பிச்சான். பிரான்ஸே உங்க பாக்கெட்ல போட நினைக்கிற உங்களுக்கு எல்லாம் 100 கோடி எல்லாம் ரொம்ப கம்மி. ஒரு நாட்டோட பிரசிடென்டே போட்டு தள்ளுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. உலகத்திலே நம்பர் 1 ஸ்காட்லாந்து போலீஸ், அவங்கள தாண்டி நான் அவரை நெருங்கணும். இட் இஸ் மை லைஃப் டைம் ஜாப். 100 கோடிக்கு நாங்க எங்கடா போவோம் அப்படின்னு பக்கத்துல இருக்க சொல்றான். அது என்னோட பிரச்சனை இல்ல, போய் வேணா பேங்க கொள்ளடின்னு ரொம்ப சர்வசாதாரணமா சொன்னான் கில்லர். ஓகே டீல் அப்படின்னு சொல்லி முடிச்சார் ரோடின். ஓகே 50% அமௌண்ட் ஃபர்ஸ்டே கொடுத்துடணும், அதுக்கப்புறம் வேலை முடிச்சோன்னே மிச்சம் 50% கொடுக்கணும் அப்படின்னு கையில ஒரு அக்கௌண்ட் நம்பர் எழுதி கொடுத்தான். கம்ப்ளீட் பிளான் என்னோட இது, நோட்ஸ் எதுவுமே எழுதி வச்சிருக்க கூடாது, என்னை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் வச்சிருந்தா இப்பயே அதை எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க. இந்த விஷயம் உங்க 4 பேரை தவிர வேற யாருக்கா தெரியுமான்னு கேட்கறான். வேற யாருக்கும் தெரியாது, எங்க 4 பேர் தான் தெரியும் ரோடின்னு சொல்றாரு. இது இப்படியே இருந்தா ரொம்ப நல்லது. நீங்க யாராவது ஒருத்தர் பிடிப்பட்டா இந்த பிளான் டிராப் பண்ணிடுவேன். சோ நீங்க 4 பேருமே எங்கேயுமே வெளியே போக கூடாது, இங்கே பாதுகாப்பா ஒரு இடத்துல இங்க இருக்க வேண்டியது இருக்கும். பாரிஸ்ல ஒரு கான்டாக்ட் பண்ண எனக்கு ஒரு நம்பர் வேணும், அதை எனக்கு லெட்டர்ல அனுப்புங்க. ஏதாவது பிளான்ல சேஞ்சஸ் இருந்தா நான் அதுல சொல்லுவேன். டிக்காலுக்கு நெருக்கமான மினிஸ்டர்ஸ் யாரா இருந்தா அவங்க வீட்டுல முடிஞ்சா பக்க வைங்க. அந்த போன் எடுத்து பேசுறவங்களுக்கு நான் எதுக்கு போன் பண்றேன்ற விஷயம் தெரியக்கூடாது. அப்பதான் ரோடின் நிறுத்தி உங்களை நான் எப்படி கூப்பிடணும் அப்படின்னு கேட்டாரு. யூ கேன் கால் மீ ஜாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனான். எலன்ஸ்கி அவங்களோட கிளர்க் கதவை திறக்க ரோடின் தேங்க்யூ மிஸ்டர் ஜாக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி வழி அனுப்பி வச்சாரு. இந்த மீட்டிங்கை தொடர்ந்து பல பிரெஞ்சு பேங்குகள், நகை கடைகள் கொள்ளையடிக்கப்படுது. அப்போ ஒருத்தனை சுட்டு பிடிக்கிறாங்க. அவங்ககிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் பெருசா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல பிரெஞ்சு கவர்மெண்டே ஸ்தம்பிச்சு போய் நின்னுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் OAS தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். ரோடின் ரோம்ல இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கான். அவனை 24 நேரமும் கண்காணிப்பில் வச்சாங்க ஸ்காட்லாந்து போலீஸ். 5-6 மாசமா ஆல் அட்ரஸ் தெரியாம இருந்தவனுங்க திடீர்னு ஏன் இப்படி பண்றாங்க, எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதனால ஸ்காட்லாந்து ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. அதே நேரத்தில் லண்டன் பிரிட்டிஷ் மியூசியத்துல ஜாக்கல் சார்லஸ் டிகாலை பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கான். ஜாக்கல் ஒரு பேப்பர்ல எப்படி எங்க எப்போ அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிறான். எப்படி பண்ண போறான் அப்படின்றத அவன் முடிவு பண்ணிட்டான். ஆனா எங்க எப்போன்றதான் இன்னும் முடிவு பண்ணல. அடுத்த நாள் ஒரு கல்லறைக்கு போறான். பால் ஆலிவர் டங்கன் 3 வயசுல இறந்த ஒரு குழந்தையோட கலர் அது. அந்த குழந்தை பேர்ல ஒரு பர்த் சர்டிபிகேட் அப்ளை பண்றான். அந்த சர்டிபிகேட்டை வச்சு ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்றான். அடுத்த நாள் ஏர்போர்ட்டுக்கு போறான். அவன் ஜாடல யாராவது இருக்காங்கன்னு பாக்குறான். ஒருத்தன் சிக்கிறான். அவனுடைய பாஸ்போர்ட்டும் அவனுக்கே தெரியாம நைஸா உருவிடுறான். அந்த உருவத்துக்கான காஸ்மெட்டிக்ஸ், காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்றான். அடுத்த நாள் பேங்க்ல அமௌண்ட் டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னு பேங்க்ல இருந்து ஒரு போனு, அதே போல அவன் கான்டாக்ட் நம்பர் கேட்டால அதுவும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அந்த நம்பரை தலையில ஏத்திக்கிட்டு அந்த பேப்பரை எரிச்சிடுறான். ஜாக்கல் லண்டன்ல இருந்து ஜெனோவாக்கு கிளம்புறான் பால் ஆலிவர் டங்கன்ற பேர்ல.
ரோடின் தங்கிட்டு இருக்க ஹோட்டல்ல கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் அங்கே யார் யார் இருக்காங்கன்றத போலீஸ்காரங்க ஸ்காட்லாண்ட் எடுக்க தராங்க. கடந்த 5 வாரமா யாருமே வெளியே வரதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 பேர் இருக்காங்க, செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு 8 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. இந்த 2 ஃப்ளோரையும் அவங்க தான் ஃபுல்லா ஆக்குபை பண்ணியிருக்காங்க. லிஃப்டால அவங்க ஃப்ளோருக்கு போக முடியாது, படிக்கட்டு வழியாக தான் போய் ஆகணும். இது மாதிரி பல இன்டெப்தான விஷயம் எல்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளியே வந்து போய்கிட்டு இருக்கான். அவன் பேரு எலன்ஸ்கி. அவன்கிட்ட டெய்லி வேலை கையில் இருக்க லெட்டர்லாம் எடுத்து ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணுறதும், அதே போல் டெலிவரி வந்த லெட்டரை எடுத்து போய் சேர்க்கறது தான் இவனோட வேலை. ஆனால் இவன் லெட்டர் போஸ்ட் பண்ணும் போது லெட்டர் கலெக்ஷன் வேன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த லெட்டரையே போஸ்ட் பண்ணுறான். கையில் ஒரு பொட்டி வச்சிருக்கான், அதுவும் ஒரு இரும்பு செயின் போட்டு உடம்போட சேர்த்து கட்டியிருக்கான். அங்கே இட்டாலியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறான் ஸ்காட்லாண்ட் போலீஸ். அதே நேரத்தில் ஜாக்கிள் இங்கே ஜெனோவால ஒருத்தரை மீட் பண்ணுறான். ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு மாடலை வரைஞ்சு கொடுத்து எனக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறான். அதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்றான். இந்த துப்பாக்கி அலுமினியத்தில் தான் மேக் பண்ணணும், சிங்கிள் பேரல், வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், 400 அடி சுடுற மாதிரியே வேணும், டெலஸ்கோபிக் அண்ட் சைலன்சர் கண்டிப்பாக தேவை அப்படின்னு இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறான். அது இல்லாமல் எனக்கு இது 2 வாரத்தில் வேணும் அப்படின்றத கேட்குறான். அதே போல இன்னொரு இடத்துக்கு போறான். அங்கே போயிட்டு போலி பாஸ்போர்ட், போலி போட்டோஸ் அங்கே போய் எடுத்துக்கிறான். இப்போ ஜெனோவாலேருந்து பாரிஸ் கிளம்புறான். சில இடங்கள் எல்லாத்தையும் நோட்டம் விடுறான். அப்புறம் ஒரு பெரிய பில்டிங்ல அந்த வீட்டில் யாரும் இல்லைன்றத கீழே ஒரு வீட்டு கிளவி இருக்கு, அது பேசிட்டு வச்சு கண்டுபிடிச்சிடுறான். அந்த லேடி கொஞ்சம் அப்படி பக்கம் போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நைஸா உள்ள போயிட்டு அந்த வீடு காலியா இருக்குன்றதை பார்த்துட்டு அங்கே ஒரு சாவி ஒன்று இருக்கு, அந்த சாவியும் அச்சு எடுத்துக்கிறான். இங்க எலன்ஸ்கிய சத்தமே இல்லாம தலையில ஒரே ஒரு போடு போட்டு பாரிஸ்க்கு பார்சல் பண்ணிடுறானுங்க. இங்க எலன்ஸ்கிய விட்டு பிரிபிருன்னு பிடிச்சு ஃபுல்லா எலக்ட்ரிக் ஷாக்லாம் வச்சு அவனை எவ்வளோ இன்ட்ராகேட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க கேட்குற எந்த கேள்விக்கும் இவன்ட்டு ஆன்சர் இல்லை, ஏன்னா இவனுக்கு நிஜமாவே ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை தவிர ஜாக்கிள் அதை மட்டும் அடி தாங்க முடியாம வளரணும். ரோடின் எப்பயும் கதவை திறக்கும் போது தேங்க்யூ ஜாக்கிள்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் அவன் கேட்டிருக்கான். இது மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு க்ளூ. இமிடியேட்டா அதிபர் உயிர் ஆபத்துல இருக்கு, ஜாக்கிள்னு ஒரு கோட் நேம்ல ஒரு ஃபாரினர் வரான், ஜாகிரதை ஜாகிரதை அப்படின்னு ஒரு அலர்ட் மெசேஜ் போடுது இன்டெலிஜென்ஸ். இக்காலுக்கு நெருக்கமான ஒரு மினிஸ்டரை அனி ட்ராப் பண்ண சொல்லி ஒரு லிண்டான்னு ஒரு பொண்ணு அனுப்புறாங்க. சேவனின்னு குதிரையில போய்கிட்டு இருந்தவனை நாயை விட்டு கடிக்க வச்சு குதிரையில இருந்து கீழே உள்ள வச்சு அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு உள்ள என்ட்ரி கொடுத்தா இந்த லிண்டா. இங்க ஜாக்கிள் அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த போட்டோஸ் அதெல்லாம் வாங்குறதுக்கு இந்த ஜெனோவாக்கு வரான். எல்லா பேமெண்ட்டும் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரிஜினல்ஸ் கேட்டான் ஜாக்கிள். ஏதோ பெருசா பண்ற பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடு, ஒரு 10,000 பணம் கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சான். அதுக்கு இவன் ரொம்ப பேசி பார்த்தான், எதுவும் முடியல. இவனால இவன் போட்ட பிளான்லாம் நாசமாயிருந்து அவளெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால அவனை போட்டு தள்ளிட்டு அங்கே ஒரு பெரிய போட்டி இருந்தது, அதுக்குள்ள தூக்கி போட்டு தட்டிட்டு வந்துட்டான். அடுத்து ஆர்டர் கொடுத்த துப்பாக்கியை வாங்க போனான். அவன் சொன்னதோட அந்த ஆள் இன்னும் நல்லா பெட்டரா பண்ணியிருக்கதா பாராட்டினான் ஜாக்கிள். ஒரு 5 டம்மி புல்லட்டும் 5 ஒரிஜினல் புல்லட்டும் கொடுத்தாரு. பக்கத்துல ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, இங்க போய் ஷூட் பண்ணி பழகிக்கோ அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொன்னார் அவரு. அங்க இருக்க பாதுகாப்பு மினிஸ்டர்ஸ், போலீஸ்காரங்க, ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இப்போ ஒரு கவுன்சில் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்றாங்க. பிரசிடென்ட் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால பப்ளிக் மீட்டிங் அட்டன் பண்ண வேணா நம்ம எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனா டிகால் கேட்குற மாதிரி தெரியல. நீங்கள் செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணீங்க, என்னால் பப்ளிக் மீட்டிங்லாம் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு பிரசிடென்ட் டிகால். அப்போ அந்த கமிஷனர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாரு அந்த மினிஸ்டர். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை, யாருக்கும் தெரியாமல் இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுறது? ப்ரெஸ்ஸுக்கும் தெரியக்கூடாதுன்றீங்க, மக்களுக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்றீங்க, அப்போ எப்படி தான் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது? ஒரே ஒரு ஜாக்கிள்ன்ற பேரை வச்சு நான் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் பேர் கூட கிடையாது, இட்ஸ் அ கோட் நேம். க்ளூவே இல்லாமல் கண்டுபிடிக்க நான் என்ன ஜெம்ஸ் பாண்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபிச்சுக்கிட்டாரு இந்த கமிஷனர். நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே இருக்க பெஸ்ட் டிரெக்டிவ் நம்ம கிளவுட் லேபிள் தான், அவரை இந்த கேஸில் அப்பாயிண்ட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த கமிஷனர் சொன்னார். அவர் இம்மிடியட்டா என்னை பார்க்க சொல்லுங்கன்னு அவருக்கு தகவல் பறந்துச்சு. அவரும் சொன்ன மாதிரியே தூக்கத்தில் எந்திரிச்ச அந்த மாதிரி வந்தார். இந்த கேஸில் நீங்கள் சீக்ரெசியை மெயின்டைன் பண்ணணும், பப்ளிசிட்டியை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இது வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்த ரிப்போர்ட்ஸும் உங்கள் கூட கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பெரிய ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை சுற்றி படித்து பார்க்குறாரு. அதில் பெருசாக ஒன்றும் இன்ஃபர்மேஷன் இல்லை, ஜாக்கிள்ன்ற ஒரு பேரை தவிர்த்து. அவர் முதல் ஸ்டெப்பாக பக்கத்தில் இருக்க 7 கண்ட்ரிஸ்க்கும் எல்லா கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் கால் பண்ண சொல்கிறாரு. அந்தந்த நாட்டில் கான்டாக்ட் கில்லர்ஸ் எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட வேற ரிப்போர்ட்ஸை கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ண சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டு லிண்டா ஓஏஎஸ்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறா, ஜாக்கிள்ன்ற பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னு. ஜாக்கிள் ஒரு பெரிய தர்பூசணி ஒன்று வாங்கி காட்டுக்கு நடுவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பெரிய தர்பூசணியை ஒரு மரத்தில் கட்டி விட்டு அங்கேருந்து 400 அடி போகிறான். அந்த மரத்தில் ஒரு கயிறு கட்டுறான், ஒரு எம்டி குண்டை போட்டு சுட்டு பார்க்குறான். அது போகலை, திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணுறான், போகலை, காற்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ சுட்டு பார்க்குறான், செதறுது தர்பூசணி. பிரிட்டிஷ் சீக்ரெட் சர்வீஸ் வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. சார்லஸ் கால்த்ரோப்ன்ற ஒரு பிரிட்டிஷர், அவன் பேரில் எந்த ரெக்கார்டும் போலீஸ்ட இல்லை. பட் காங்கோலையும் சவுதி அமெரிக்காலையும் ஒரு அசாசினேஷன் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சிருக்கான்.
இப்போ அவன் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியல. இது எல்லாமே ரூமர் தான், எல்லாம் இன்டெலிஜென்ஸ்லேருந்து கொடுத்தது தான், இதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான் ஒரு போலீஸ்காரன். அப்போதான் இந்த போலீஸ்காரன், அது என்ன கரெக்டாக சார்லஸ் கால்ட்ரோப், உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு இவன் கேட்கறதுக்கு, நல்லா பாருங்க, சார்லஸ் கால்ட்ரோப், சாக்கால் வருது இல்லை, அதனால தான் இந்த பேர் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு லூஸ் தனமாக ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறான் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸருக்கு. அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஒரு முறைச்சாரு, ஒன்னெல்லாம் எவன்டா டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்ததுன்னு. பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு சார்லஸ் கால்ட்ரோப்ன்ற பேருக்கு எத்தனை பாஸ்போர்ட் இருக்குன்னு செக் பண்ணாங்க. மொத்தம் 15 பாஸ்போர்ட் சார்லஸ் கால்ட்ரோப்ன்ற பேரில் அப்ளை ஆயிருக்கு. ஸோ அத்தனை வீட்டையும் செக் பண்ண சொன்னார் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர். அதே நேரத்தில் இங்கே ஜாக்கிள் அந்த ஸ்னைப்பரை கார் கடியில் ஒரு டியூப் செட் பண்ணான். இங்கே 15 பேரையும் செக் பண்ணிட்டாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் ஊரில் இல்லை, அந்த வீடு ரொம்ப நாளே பூட்டி தான் இருக்குது அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. அப்புறம் சர்ச் வாரண்ட் வாங்கி அந்த வீடை செக் பண்ணாங்க. அங்கே இருக்க எல்லா பொருளையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த எடுத்துகிட்டு வந்த ஐட்டம்ஸில் ஒரே ஒரு பாஸ்போர்ட் ஒன்று கிடச்சது. அந்த பாஸ்போர்ட்டில் யூரோப்புக்கு போன என்ட்ரி இருக்குது, ஆனால் எக்ஸிட் இல்லை. அவன் அப்ராடில் சுற்றிட்டு இருக்கானா, பாஸ்போர்ட் எங்கே இருக்குதுன்னா அவன் எப்படி வெளியூரில் சுற்றிட்டு இருக்க முடியும் அப்படின்னு அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கேட்காங்க. சார்லஸ் கால்ட்ரோப் டீட்டெயிலை அப்படியே மந்திரி சபைக்கு சப்மிட் பண்ணுறாரு டிடெக்டிவ் கிளவுட். கண்டிப்பாக ஃப்ரான்ஸ்குள்ளே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. கடந்த 3 நாளாக யாரெல்லாம் ஹோட்டலில் செக்கிங் பண்ணியிருக்காங்களோ அவங்கள கம்ப்ளீட் லிஸ்ட்டையும் எடுங்க. போலீஸை விசாரிக்க சொல்லுங்க. ஏர்போர்ட், பஸ் ஸ்டாப் எல்லா இடத்துலையும் தேட சொல்லுங்க. செக் போஸ்ட் போடுங்க. சார்லஸ் கால்ட்ரோப்னு ஒரு பய உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கெடுபிடி சொல்ல ஆரம்பிச்சார் அந்த மினிஸ்டர். மிட்நைட்டில் ஒரு கால் வருது. சார்லஸ் கால்ட்ரோப்னு யாருமே 1 வருஷமா பிரான்ஸ்குள்ளே வரல, யாரும் அந்த பேரில் எவனும் ரூமும் எடுக்கல. அதுக்கு டிடெக்டிவ் சொன்னார், இதை நான் எதிர்பார்த்ததான். அவனோட பாஸ்போர்ட் அந்த வீட்டுக்குள்ள கடந்ததுன்னா அவன் வேற ஏதோ பாஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் எந்த பேரில் எந்த பாஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான்றதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பிரிட்டிஷ் போலீஸ் கமிஷனர் அவங்க டீமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போங்க, கடந்த 3 மாதமாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ண லிஸ்ட்டை அப்படியே எடுங்க, அதோட டெத் சர்டிஃபிகேட்டை மேட்ச் பண்ணுங்க. யாராவது சின்ன வயசுலேயே இறந்து போய் அவனுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவன் தான் நம்ம ஆளு, புரியுதா அப்படின்னு சொல்லி அனுப்புனார். முதல்ல 3 மாதம் ரெக்கார்டு எடுங்க, அதில் இல்லைன்னா அப்படியே பின்னாடி 3 மாதம் போங்க, அப்படியே போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார். மொத்தம் 8000 பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் வந்திருக்கு. இருக்கிற 10 பேரில் இதை கண்டுபிடிக்கணும்னா 1 மாதம் ஆகும். மேற்கொண்டு ஆள் வரணும்னு சொன்னாங்க. இன்னும் மேற்கொண்டு ஒரு 100 பேரை அனுப்பி விட்டாரு இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வயசான ஆளு கண்டுபிடிச்சாரு. பவுல் ஆலிவர் டங்கன்றவனுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஆனால் அவன் 3 வயசுலேயே செத்துட்டான். இந்த இன்ஃபர்மேஷன் அந்த பெரியவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதே நேரத்தில் பாரிஸ் பார்டரில் ஒரு செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்கான் ஜாக்கிள். எதுக்கு பாரிஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டூரிசம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பொட்டியெல்லாம் செக் பண்ணாங்க, உள்ளே ஒன்றும் பெருசாக கிடைக்கல. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் இங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே செக் போஸ்ட்டில் செக் பண்ணிட்டு இருக்க அதே டைமில் டிடெக்டிவ் கிளவுட் மினிஸ்டர் மீட்டிங்கில் சார்லஸ் கால்ட்ரோப் இப்போ போலி பாஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். அவன் பேர் இப்போ பவுல் ஆலிவர் டங்கன். பிரிட்டிஷ் போலீஸ் அவங்க ஃபுல்லாக அங்கே செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லா செக் போஸ்ட்டுக்கும் இந்த பேரை சொல்லி அனுப்பியிருக்கோம். இங்கே ஜாக்கிள் பாரிஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கொடுத்த கான்டாக்டுக்கு கால் பண்ணுறான். ஜாக்கிள்ன்ற பேர் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு மெசேஜ் அவனுக்கு தெரிய வருது. இப்போ ஒரே குழப்பத்தில் இருக்கான் ஜாக்கிள். அப்படியே இந்த ஓட்டிலேருந்து வெளியே போகிறான். இப்போ லெஃப்டில் போனால் பாரிஸ், ஸ்ட்ரைட்டாக போனால் இட்டாலி. பாரிஸ்க்கு போனால் 100 கோடி, இட்டாலிக்கு போனால் ஒன்றும் கிடைக்காதுன்றது அவன் நல்லா தெரியும். இது மாதிரி சமயத்தில் வீரங்க என்ன முடிவு எடுப்பாங்க நம்மளுக்கே தெரியுமே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் தங்குறான். அங்கே ஒரு லேடியை கரெக்ட் பண்ணி அப்படியே பேசிட்டு அவ கூட தங்கிடுறான். அதே நேரத்தில் செக் போஸ்ட்லேருந்து ஒரு நியூஸ் வருது. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி டங்கன்ற பேரில் பாரிஸ் பார்டரை ஒருத்தன் கிராஸ் பண்ணியிருக்கான். அவன் ஒயிட் கலர் காரில் போனான்னு கார் டிஸ்கிரிப்ஷனோட சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காங்க போனாங்கன்னு ஹோட்டல்லேருந்து ரிப்போர்ட் வரும். அது மார்னிங் வரைக்கும் இப்போ இந்த டிடெக்டிவ் வெயிட் பண்ணி ஆகணும். அந்த ஹோட்டலில் ஒரு பாட்டிமாவுக்கு உடம்பு சரியாமல் போயிடுது. அந்த ஒரு பரபரப்பில் அந்த ரிஜிஸ்டரை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ ஜாக்கிளுக்கு நல்ல வசதியாக போயிடுச்சு. அந்த லேடியோட அட்ரஸை போய் பார்த்துட்றான். காலைல ஒரு போலீஸ் பையன் ஹோட்டலில் வந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு போகிறான். அந்த ரிப்போர்ட்டை டிடெக்டிவ்கிட்ட போகுது. இம்மிடியேட்டாக அந்த ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அங்கே யாரையும் பதட்டப்படுத்தாதீங்க, அவன் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டும் போகிறாரு. ஹோட்டலை சுற்றி போலீஸ் நிற்குது. உள்ளே போய் கேட்குறாங்க. அவன் காலையிலே 11 மணிக்கே கிளம்பிட்டானேன்னு செய்தி வந்துச்சு. மறுபடியும் மிஸ் பண்ணிட்டாங்க. ரூமை 2 நாளுக்கு புக் பண்ணியிருக்கான். ஆனால் காலையிலே கிளம்பிட்டான். யாரோ அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு டிடெக்டிவ் டவுட்டு. ஹோட்டலில் இருக்க எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. எத்தனை லக்கேஜ் கொண்டு வந்தான், ஆள் எப்படி இருந்தான், தலைமுடி எப்படி இருந்ததுன்னு எல்லா விதத்துலையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் ஒருத்தன் அவன் ஒரு லேடிகிட்ட பேசியிருந்தான். அவங்க கூட தான் அவன் நைட்டு ஸ்டே பண்ணான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்ல அந்த லேடியோட அட்ரஸை கொடுங்கன்னு அந்த லேடியோட அட்ரஸுக்கு போனாங்க. அதே நேரத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வண்டியை நிறுத்திட்டு ஜாக்கிள் அந்த கான்டாக்டுக்கு கால் பண்ணான்.
உன்னோட காரோட டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு மெசேஜ் அவனுக்கு கிடைச்சது. ஒரு தனியான ஒரு இடத்துக்கு போயிட்டு காரை கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அடித்தான். காரன் கீழே பற்ற வச்சிருந்த அந்த துப்பாக்கியை எடுத்து போட்டிக்குள்ளே போட்டுக்கிட்டான். அவன் இருக்கும் போதே மேலே ஒரு ஹெலிகாப்டர் பறக்குது. அந்த டிடெக்டிவ் தான் அந்த லேடியை பார்க்க போறாரு. ஹெலிகாப்டரில் இறங்கி டிடெக்டிவ் அந்த லேடி கிட்ட பேசுறாரு. அந்த லேடி, நாங்கள் பார்த்தோம், பேசினோம், காப்பி சாப்பிட்டோம், அதுதான் எங்களுக்குள்ளே இருக்க உறவு, வேற எந்த உறவும் எங்களுக்கு கிடையாது, அவனை பற்றி எனக்கு எந்த டிஸ்கிரிப்ஷன் எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த லேடி ரொம்ப கூலாக சொல்லிட்டாங்க. ஜாக்கில் அப்படியே காரில் வந்துகிட்டு இருந்தான். ராங் சைடில் வந்த ஒரு காரால் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இவனோட கார் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுது. ஆப்போசிட்டில் வந்த கார் நல்லா இருக்கு, ஆனால் உள்ள இருக்க ஆள் டேமேஜ் ஆயிடுறான். இங்கே டிடெக்டிவ் அந்த மினிஸ்டர் கிட்ட டங்கனோட ட்ராக்கை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு வேளை நம்ம தேடிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் எங்கே பயந்து ஓடிட்டானா இல்லை பிளான்லேருந்து பின் வாங்கிட்டானா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அவன் கரெக்டான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிருக்கான். அவன் பின்லாம் வாங்கலை, கண்டிப்பாக வருவான் அப்படின்னு டிடெக்டிவ் சொன்னார். அதே நேரத்தில் இங்கே ஆக்சிடென்ட் ஆன வண்டியை ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் பார்க்குறாரு. ஜாக்கில் அந்த லேடி வீட்டுக்கு நைஸாக போயிடுறான். ஏன்னா ஓட்டலில் இருந்தால் கண்டிப்பாக போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். இவளுக்கு போலீஸ்காரங்க தேடுறாங்கன்னு தெரியும், ஆனால் எதுக்கு தேடுறாங்கன்னு அவளுக்கு ஒழுங்காக தெரியாது. உன்னை தேடி போலீஸ்காரங்க காலையிலே வந்துட்டாங்க, இங்கே என்ன கார் ஏதாவது திருடிட்டியா, யாரையாவது அடிச்சிட்டியான்னு ரொம்ப அப்பாவித்தனமா அவன்கிட்ட போய் கேட்குறான், அவனை பற்றி தெரியாமல். இங்கே ஆக்சிடென்ட் ஆன காரு ஒயிட் கலர் காரு, யாரோ கலர் அடிச்சிருக்காங்க அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனை இம்மிடியேட்டாக அந்த டிடெக்டிவ்க்கு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ஹோட்டல், ஹாஸ்பிட்டல், ஃபாரஸ்ட் ஏரியா ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு டிடெக்டிவ். அன்னைக்கு விடிய காலையில் ஜாக்கு தன்னோட கெட்டப்பை மாற்றினான். அந்த வீட்டோட பின்வாசல் வழியாக அந்த லேடியோட காரை எடுத்துக்கிட்டு அப்படியே நைஸாக அங்கேருந்து கிளம்புறான். போகிற வழியிலேயே டங்கனோட பாஸ்போர்ட்டு, அவன் ட்ரெஸ்ஸு, டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஆற்றுல தூக்கி போட்டுறான். ஸோ டங்கன் இஸ் டெட். அந்த காரை அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்திட்டு ஃப்ரான்ஸுக்கு ட்ரெயினில் போகலான்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ ஸ்டேஷனில் இருக்க ஒரு போலீஸ்காரரு அவரோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. தன்னோட பேர் கோப்பகன், டேனிஷ் ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போனான். இங்கே அந்த லேடி கதவை தட்டி பார்க்குறாங்க, திறக்கவே மாட்டாங்க. பின்வாசல் மேலேயே எகிரி வச்சு உள்ளே போய் பார்த்தா மேடம் காலி. அதே நேரத்தில் இங்கே ஜாக்கில் ஒரு தம்மை பற்ற வச்சுக்கிட்டு ட்ரெயினில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு டேனிஷ் ஸ்கூல் டீச்சராக மாறிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தான். இப்போ தான் டிடெக்டிவ் அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான். சார், அந்த லேடி யாரோ போட்டு தள்ளிட்டாங்க, அநேகமாக போட்டவன் இவனை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சூப்பர், இனிமேல் இந்த பிரச்சனையே இல்லை, இந்த மேட்டரை அப்படியே மர்டர் கேஸாக மாற்றிடலாம், சர்ச் கேஸாக மாற்ற வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க பப்ளிக்காக போகலாம். ஒரு கொலை ஒன்று பண்ணிட்டு ஒரு கொலைகாரன் தப்பிச்சுட்டான்னு எல்லா ஸ்டேஷனுக்கும் இவனோட பேரை சொல்ல அனுப்பு அப்படின்னு இப்போ பப்ளிக்காக போக ஆரம்பிச்சாரு அந்த டிடெக்டிவ். அந்த காரை ரயில்வே ஸ்டேஷனில் கண்டுபிடிச்சிட்டாங்க. லோக்கல் சார்ஜன் டிடெக்டிவ்க்கு அடித்து சொல்லிடுறான். காலைல 6:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் போச்சு, அதில் 3 பேர் தான் போனாங்க. அதில் ஒருத்தர் ஸ்கூல் டீச்சர், 2 பேர் லோக்கல் ஆளுங்கன்னு. அவனோட டிஸ்கிரிப்ஷன்லாம் க்ளீனாக சொல்லிட்டு, ஆனால் அவன் பேர் அவனுக்கு ஞாபகம் இல்லை. அந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு ஃப்ரான்ஸ்குள்ளே வரும்னு கேட்டார். மணி 7:10 ஆகுது, இன்னும் 10 நிமிஷத்தில் ஃப்ரான்ஸ்குள்ளே வந்துடும். நாங்கள் கடகடன்னு ஓட ஆரம்பித்தார் அந்த டிடெக்டிவும் அவன் ஆஃபீஸரும். அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வரத்துக்கும் போலீஸ் உள்ளே போகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. இந்த வாட்டியும் மிஸ் ஆகிடுச்சு. டேனிஷ் பாஸ்போர்ட், ஸ்கூல் டீச்சர் லண்டனில் ஏதாவது திருட்டு போயிருக்கான்ற விஷயத்த எம்பசியில் கேட்க சொன்னார் அந்த டிடெக்டிவ். போன மாதத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சர் பாஸ்போர்ட் காணோம், அவர் டேனிஷ் தான், அவர் பேர் கோப்பகன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஈவினிங்குள்ளே அனுப்புகிறோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. கோப்பகன் பேரில் ஃப்ரான்ஸில் எங்கெல்லாம் தங்கியிருக்காங்களா இல்லையான்னு இம்மிடியேட்டாக செக் பண்ணி பார்க்குறாங்க. எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல அந்த பேரில். அப்போ அவன் எங்கே தானே தங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி தலையில் குத்திக்கிறானுங்க. ஜாக்கில் இங்கே டர்க்கிஷ் பாத் ஹவுஸில் ஸ்டீம் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்கேயும் ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிடுறான். அவங்க கூடவே அவங்க ரூம்லேயே போய் தங்கிடுறான். அதே நேரத்தில் இங்கே மினிஸ்டர் ரூமில் டிடெக்டிவ் ஒரு ரெக்கார்டிங்கை போட்டு காட்டிகிட்டு இருக்காரு. இது இன்னைக்கு 6:30 மணிக்கு உங்களில் ஒருத்தர் வீட்டிலேருந்து ரெக்கார்ட் பண்ணது அப்படின்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அதில் ஒரு லேடிஸ் வாய்ஸு, அவங்களுக்கு அவங்க ஸ்கூல் டீச்சர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு வாய்ஸ் அதில் கேட்குது. அந்த வாய்ஸை கேட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த மினிஸ்டர் எந்திரிச்சு நின்ட்டார். சாரின்னு சொல்லிட்டு அந்த சபையை விட்டு வெளியே போகிறாரு. இந்த டிடெக்டிவ் தலையை கீழே போட்டு பேசாமல் உட்காந்துருக்காரு, எதுவுமே பேசலை. இதுக்கு மேலே நம்ம ஜாக்கில் துரத்த தேவையில்லை, அவசியம் இல்லை. இன்னும் 2 நாளில் நம்ம அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. August 25 நம்மளோட லிபரேஷன் டே. அன்னைக்கு தான் பிரசிடென்ட் பப்ளிக் மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. ஸோ அன்னைக்கு தான் அவன் சான்ஸ் இருக்க முடியும். ஸோ 2 நாளில் அவனை பிடிச்சிடலான்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. பிரசிடென்ட் இந்த பப்ளிக் மீட்டிங் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டார். நம்ம தான் இந்த செக்யூரிட்டியை ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்கிறாரு அந்த மினிஸ்டர். அப்போ தான் மினிஸ்டர் நைஸாக கேட்டார், ஆமாம் அவன் தான் லீக் பண்ணான்னு உனக்கு எப்படி தெரிய வந்தது? தப்பான செய்யாதீங்க சார், உங்கள் எல்லா ஃபோன் காலையும் நான் டேப் பண்ணேன் அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் அங்கே இருக்க மினிஸ்டர்ஸ்லாம் அப்படியே அவனை ஒரு அச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தானுங்க. இப்போ டேனிஷ் ஸ்கூல் டீச்சரோட ஃபோட்டோ எல்லார் கைக்கும் வந்துருச்சு. இப்போ எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எல்லா டிவிலையும் இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு கொலைகாரன் தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த மெசேஜ் பரவட்டும் அப்படின்னு அந்த மினிஸ்டர் சொன்னார். ஜாக்கோட புது ஃப்ரெண்டு அவனோட முகத்தை டிவியில் பார்த்ததாக சொல்கிறான். ஆனால் வித்தவுட் ஆடியோ கேட்டதால் அவனுக்கு என்ன விஷயம்னு தெரியல.
வீட்டில் போய் ஆடியோ கேட்குது. அப்போ தான் தெரியுது இவன் ஒரு கொலைகாரன்னு. வேற வழி என்ன, ஜாக்கல் அவனையும் போட்டு தள்ளிடுறான். இந்த லிபரேஷன் மீட்டிங்காக 5 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஐடி கார்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஐடி கார்டு இல்லாமல் யாரும் இந்த மீட்டிங் ஆளுக்குள்ளே வரவே கூடாது. எல்லா பில்டிங்லையும் போலீஸ்காரங்க நிற்கணும், எல்லார் வீட்டுக்கிட்டையும் பாதுகாப்பு நிற்கணும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் பறக்குது. அவர் உயிருக்கு திருட்டன் இருக்கிறதால மிலிட்ரியும் கூட உள்ளே இறங்கிடுச்சு. போலீஸ்காரங்க எல்லாருமே டேனி ஸ்கூல் டீச்சர் ஃபோட்டோவை கையில் வச்சு சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜாக்கலுக்கு வேற ஐடியா இருந்தது. அவன் இந்த வாட்டி சூஸ் பண்ண கெட்டப்பு ஒரு கால் உடைஞ்சு போன ஒரு மிலிட்டன்ட். ஒரு போலீஸ்காரன் ஸ்டாப் பண்ணா அவன் கையில் இருக்க எல்லா பேப்பர்ஸையும் கொடுத்து, நான் அந்த பக்கத்தில் 1507 ரூமில் தான் இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன், நான் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போயிடுறான். ஃபர்ஸ்ட் சீனில் அவன் ஒரு வீட்டில் சாவி அச்செடுப்பான்ல, அந்த வீட்டுக்குள்ளே தான் இப்போ நுழையிறான். அந்த பாட்டிமா உள்ளே குக் பண்ணிட்டு இருக்கு. தண்ணி இருக்கான்னு கேட்டான். தண்ணி எடுக்க திரும்பும் போது ஒரே ஒரு போட்டு அப்படியே படுக்க வச்சிடறான் அந்த பாட்டியை. இப்போ மாடி மேலே போயிட்டு அந்த காலில் கயிறு சுற்றிருந்தான். அந்த கயிறை அவுத்திருந்தான். காலில் கயிறு சுற்றினால கால் அப்படியே மரத்து போயிடும். அவனால கால் கீழே வைக்க முடியாது. அதனால கொஞ்ச நாள் டிலே ஆச்சு அவனுக்கு. டேபிளில் எடுத்து போட்டு அவன் ஷாட்டுக்கு ரெடியாக இருந்தான். அதே நேரத்தில் அந்த டிடெக்டிவ் அந்த போலீஸ்காரன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ஐடி கார்டு இல்லாமல் வேறு யாரும் இதுக்குள்ளே போகல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு யாரும் போல சார், ஒரே ஒரு ஆள் கால் உடைஞ்சு போயிட்டு இந்த 15707க்கு போனா அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னான். அப்போனா அந்த வீட்டில் யாருமே கிடையாதுடா, முன்னாடியே எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எகிரி குச்சி 2 பேர் ஓடுறாங்க. ஜாக்கல் ரெடியாக ஹெட் ஷாட்டுக்கு ரெடியாக இருந்தான். அப்போ ஷாட்டும் பண்ணான், ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு. அது எல்லாம் கணக்கு போட்டவன் ஒரு சின்ன மைனூட் தப்பான கணக்கு போட்டான். அவர் மெடல் குத்தும் போது 1 இன்ச் முன்னாடி போயிட்டு வருவான்றதை அவன் கணக்கு பண்ணல. அடுத்த ஷாட்டுக்கு ரெடியாக வரான். ஆனால் போலீஸ்காரன் மேலே வந்துடுறான். எடுத்து வச்ச ஷாட்டை போலீஸ்காரனை சுட வேண்டியதாக போயிடுச்சு. அடுத்த குண்டு போகிறதுக்குள்ள அந்த டிடெக்டிவ் அந்த மிஷின் கன் எடுத்து கடகரன் ஜாக்கில் சுட ஆரம்பித்தான். சவுத்தில் போய் அடித்து விழுந்தான் ஜாக்கல். இவன் சார்லஸ் கால்தப்பும் கிடையாது, இவன் ஒரு பிரிட்டிஷரும் கிடையாது, இவன் ஒரு அடையாளம் இல்லாதவன். அதனால பாதசாரிங்கர் போற இடத்துல தான் அவனை புதைச்சான். ஒரு உண்மையான கதையில கொஞ்சம் கற்பனையை சேர்த்து சொன்ன கதை தான் இந்த கதை. நம்ம பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் நிறைய மத கலவரம் உண்டாச்சு. இதுக்கெல்லாம் காந்தி தான் காரணம்னு ஒரு தரப்புல நினைச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம காந்தியார் நிறைய பேர் கொல்ல பார்த்தாங்க. அதுல கோச்சே தான் கொன்னான். இதே கான்செப்ட் தான் கமலஹாசன் ஏராம் படத்துல சொன்னாரு. கொல்ல வந்தது என்னமோ உண்மைதான், ஆனா ராமன்றது ஒரு கற்பனை கதாபாத்திரம். அதே போலதான் இதுல டிக்காலேன்றவர் அல்ஜீரியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துறாரு. அதை எதிர்க்கிற ராணுவ வீரர்கள் இவரை கொல்ல பாக்குறாங்க. எவ்வளோ பேர் கொல்ல பார்த்துருக்காங்க. எப்படியும் ஒருத்தன் ப்ரொஃபஷனலாக வந்துட்டு போயிருப்பான்ல, அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் தான் ஃபெட்ரிக் ஃபோர்சுத் இந்த நாவலாக எழுதினார். அதை ஃப்ரெட் ஜென்மேன் டைரக்ட் பண்ணாரு. அந்த ஜாக்லா நடிச்ச ஒரு பேரு எட்வர்ட் ஃபாக்ஸ் பின் எடுத்திருப்பாரு இந்த படத்துல. இதே கதையை ஜாக்லா ப்ரூஸ் வில்ஸ் நடிச்சு 97ல கூட இந்த மாதிரி படம் எடுத்தாங்க. ஆனா அது பெருசா போகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துல லைவ்லினஸ் இருக்காது, ரொம்ப டெக்னிக்காவும் ரொம்ப ஆக்ஷனாவும் இருக்கும். இந்த படத்தை உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா பாருங்க, நீங்க கண்டிப்பா ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. இது ஸ்லோ பர்னிங் த்ரில்லர், அவ்வளவுதான். நிறைய பிஜிஎம்ஸ் அப்படிலாம் போட்டு அடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. கேமரா கண்ணா பின்னான்னு மூவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கும். காய்ச்சல் தான் விறுவிறுப்பு இருக்குமே தவிர்த்து எந்த இடத்துலயும் சீனை போட்டு எடிட்டிங் போட்டு நம்மளுக்கு கொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். இட்ஸ் ஜிகே. பை பாய்.